இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காட்பாடி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர், மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் துரைமுருகனுடைய மகனாகிய கதிர் ஆனந்தை அமலாக்கத்துறை எந்த நேரமும் கைது செய்யலாம் என்ற ஒரு வதந்தி உலா வருகிறது. இது குறித்த செய்திகள் ஒரு சில பத்திரிகைகளிலே கூட வந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல் விசாரணைக்கு அழைத்திருந்தும் கதிர் ஆனந்த் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அதனால் அவர் கைது செய்யப்பட்ட கூடும், அவருக்கு கைது வாரண்ட் பெற இடி முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு உச்சநீதிமன்றத்தை அணுகவே அமைச்சர் துரைமுருகன் டெல்லி வருவதாக தகவல்கள் இப்போது வெளிவந்திருக்கின்றன. கதிர் ஆனந்தனுடைய கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அமலாக்கத்துறைக்கு எதிராக முன்ஜாமீன் வாங்கும் நோக்கத்துடனே துரைமுருகன் டெல்லி சென்றதாக இப்போது தகவல்கள் வந்திருக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. கிடைத்திருக்கும் தகவல்களின்படி அமலாக்கத்துறை எந்த நேரமும் கதிர் ஆனந்தை கைது செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம், பிடிவாரண்ட் வாங்க முயற்சி எடுக்கலாம் நீதிமன்றத்தில் என்று தகவல்கள் சொல்லுகின்றன. பார்ப்போம்.